ஒரு பாலம் இருந்ததுடா. அந்த பாலத்து பக்கத்துலயே ஒரு மொட்டை மாடி இருந்தது. அங்க நிறைய காக்கா இருந்தது. அந்த காக்கா பக்கத்துல தானே ஆளை பார்த்தேன். நிறுத்து. ஏன்டா? திருச்சியில எத்தனை பாலம் இருக்கு, எவ்வளவு காக்கா இருக்கு, எந்த இடம்னு கரெக்டா சொல்றா? டேய், பக்கத்துல சிவாஜி படம் கூட ஓடிட்டு இருந்ததுடா. அத சொல்லு முதல்ல. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போ. அப்படியா? அப்படிதான்டா. என்னடா கரெக்டா சொல்ற? டேய், இந்த மொட்டை மாடியில தான்டா பார்த்தேன். அப்ப பார்த்த இப்ப வருமா? டேய் கமலா கண்ணா, எனக்கு இருந்தா கண்டிப்பா வருவாடா. இதுவா? ஐயோ ராமா ராமா, இத பார்க்க வாடா இவ்வளவு தூரம் வந்த. ஆமாண்டா. ஐயோ ராமா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காடா. அண்ணனுக்கு நல்லாதான்டா இருக்கும். டேய், இது நம்ம தாத்தா செட்ரா. டேய், தாத்தா செட்டோ ஆத்தா செட்டோ நமக்கு செட் ஆகுமான்னு தான் பார்க்கணும். வேணாண்டா, சொன்னா கேளுடா. போடா, சாகுறதா இருந்தாலும் அவ கூட தான் சாகுறதுன்னு முடி பண்ணிட்டேன்டா அண்ணன். அது வேணா கூடிய சீக்கிரம் நடக்கும். போறாமடா. வயிற்றுல கலப்பாதடா. என்ன என்ன பிரச்சனை? போன் பண்ணாங்க, காலேஜ்ல ஏதோ கலாட்டான்னு. சார், பக்கத்து ஏரியா பசங்க வந்து பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கலாட்டா பண்றாங்க சார். போலீஸ் உங்களை பார்த்ததும் ஓடி போயிட்டாங்க சார். போலீஸ்? போன் பண்ண உடனே வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். போலீஸ்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும் சார். நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. போலீஸ் கூட சில சமயம் பொறுக்கியா தான் நடந்துக்க வேண்டியிருக்கு இல்ல சார்? நம்மள போலீஸ்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டா போல இருக்கே. என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல. ஓகே, இனிமே ரவுடிகளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் கிளம்புறேன். சார் சார், என்னம்மா? ஒரு நிமிஷம் சார். பிரச்சனை என் ஃப்ரெண்டுக்கு தான் சார். அவ உங்ககிட்ட நன்றி சொல்லணுமா? வர சொல்லுமா. ரவுடிஸ் இத பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு போன ரவுடிங்க நாளைக்கு திரும்பி வருவாங்க, புயல் மாதிரி. என்ன ஓ? அப்போ நாங்க என்ன பண்ணோம்? நான் தான் முடிவு பண்ணிட்டேனே. என்ன சார் சொல்றீங்க? இனிமே என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இந்த காலேஜ் மேல தான். ஐயா சார், இனிமே ரவுடிஸ் வந்தா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். அவங்க திரும்பி வருவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்றேன், நீ இடையில பூந்து இன்ஃபார்ம் பண்றேங்கற. நான் மனதளவுல முடிவாயிட்டேன். போலீஸ்னா இப்படி தான் சார் இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. கரெக்ட்டா சொன்னீங்க சார். ரைட், ஓகே. நாளைக்கு மீட் பண்ணலாம். see you. சார், இந்தாங்க. என்னது இது? லஞ்சம். என்னது லஞ்சமா? ஐயோ சாரி சார், திருப்பி கொடுத்துருங்க. இல்ல, இது கொஞ்சமா இருக்கேன்னு பார்த்தேன். இட்ஸ் ஓகே, அதை விடுங்க. முதல் தடவையா உங்க காலேஜுக்கு வந்திருக்கேன். உங்க ஞாபகமா ஏதாவது பொருளா கொடுத்தா ஃபியூச்சர்ல ஃபீல் பண்றதுக்கு வசதியா இருக்குமே. என்கிட்ட வேற எதுவும் இல்ல சார். இது நான் எடுத்துக்கலாமா? இந்த அழை ரப்பரை வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? திருச்சியில இருக்கிற ரவுடிசத்தை இத வச்சு தான் அழிக்க போறேன். இத வச்சு எப்படி சார் அழிக்க முடியும்? முதல்ல லிஸ்ட்ல அழிப்பேன், அதுக்கப்புறம் ரியலா அழிப்பேன். இல்ல, எனக்கு டீடைலா சொல்லுங்க. இந்த அழை ரப்பரை வச்சு எப்படி ரவுடிஸ் தான் அழிக்க முடியும்? உன ஒரு என்கவுண்டர் போட்டா தான் சரியா வரும். சாரி சார், நாங்க கிளாஸ்க்கு போய்றோம். ஐயோ இடிமுட்டி காத்துல இறங்கிட்டா, எல்லாரும் ஓடி இருங்க. இடிமுட்டி துரத்திட்டு வராங்க. நில்லுங்க, ஓடுனீங்கன்னா ஆசிட்டால அடிப்பேன். திருச்சியில கலவரம் நடக்க போகுது. Follow me. என்னாச்சு? நான் நிஜான மறைச்சிடுறேன். யோ, என்ன இது? இந்த ஏரியாவுல ரவுடி ஆகிறதுக்கு ட்ரை பண்றேன் சார். அதுக்கு ரவுடிஸ்டுக்கு முக்கியமே பப்ளிக்கோட பயம் தான். அதுக்கு பப்ளிக்க துரத்த வேண்டியதானே? ஏன் பல்லு போன கிழவிகளை துரத்திட்டு இருக்க? இந்த ஏஜ் குரூப் தான் நமக்கு பயப்படுது. உன் பேர் என்ன? கேர்ள்ஸ். இடிமுட்டினா இறங்கி வர இடியா அப்படியே முட்டி தூக்குறேன். என்ன அது? ஆசிட் முட்டை? மெதுவா கேளுங்க சார். சரி சொல்லு. இது ஆசிட் முட்டை இல்ல, அவிச்ச முட்டை. இத வச்சு தான் கிழவிகளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நீ ரவுடி ஆவணும், அவ்வளவுதானே? ஆமா சார், ஆமா சார். நான் ஒரு வேலை சொல்றேன், சரியா?
போலீஸ் நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? என்ன இவனு நம்ம போலீஸ்ங்கறான்? இந்த காலேஜ் கண்ணாடி உடைக்கணும் சார். இங்கதான் என் ஆள் படிக்குது. இத காரணமா வச்சுதான் நாளைக்கு நான் மறுபடியும் காலேஜுக்கு வரணும். நாளைக்கு நான் வீசுற கல்லுல காலேஜ் கண்ணாடி உடைஞ்சு அப்படியே டிராவலிங் ஆகி பிரின்சிபால் போட்டுக்கிற மூக்கு கண்ணாடி உடைஞ்சு கண்ணு ரெண்டையும் ரத்தத்தோட வைக்கிறேன். அதை ஈமிக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு போற வழிய பாருங்க. நம்பலாமா? நம்புங்க சார். நாங்கெல்லாம் ஒரு மர்டரை பண்ணிட்டு அந்த வேலை 2 ரேப்புகளை பண்றவங்க. அடி இடிமுட்டியா சார் நாளைக்கு 9 to 9:30 ஷார்ப்பா இங்க வர்றீங்க. சார் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஓவர் ஓவர். யார் யாரு 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 யாருன்னா காலேஜ் கண்ணாடியை உடைச்சவன். கண்ணாடியா? அப்படி எதுவும் உடையலையே சார். உடைஞ்சிருக்கணுமே. 9:30 ஆயிடுச்சு. 9:30னா அதான் டைமிங். என்ன டைமிங்? இல்ல இந்த நேரத்துல தான் பிரச்சனை நடக்கிறதா எங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது. காலேஜ் கண்ணாடியை உடைச்சவன் யாரோ பாத்துருக்கீங்களா? அவன் ஆள் எப்படி இருப்பான்? கட்டையா நெட்டையா கருப்பா சிவப்பா அவன் எந்த கலரா இருந்தாலும் சரி அவனை நான் புடிச்சிடுவேன். புடிக்காம விட. எங்க ஆளே காணோம்? காலையில வர அவசரத்துல இட்லிக்கு பொடியே எடுக்காம வந்துட்டேன். கொய்யால தலைக்கு இடி விழுற பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் இட்லி பொடி இல்லன்னு பேசிட்டு இருக்கீங்களா? காலேஜ் கண்ணாடி உடைச்சது யாரு? ஏன் மறைக்கிற? சொல்லு. பிரின்சிபல் எங்க? வேர் இஸ் தி பிரின்சிபல்? எஸ். என்ன ப்ராப்ளம்? நல்ல வேளை தப்பிச்சோம். நீங்க போலீஸ் தானே? நான் போலீஸ் இல்ல, போரிக்கி. அத விடுங்க, அது உங்க பஞ்ச் டயலாக். இங்க கண்ணாடியும் உடையல, நாங்க போனும் பண்ணல, நீங்க மட்டும் எப்படி வந்தீங்க? எனி டைம் நாங்க அலர்ட்டா இருப்போம். ஷூக்கு தேவை பாலிஷ், சொசைட்டிக்கு தேவை போலீஸ். கான்வென்ட் போனா இங்கிலீஷ், வீட்டுக்கு வந்தா ஹார்லிக்ஸ். எங்களுக்கும் தெரியும். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா எதுக்கு போனையில பேசுறீங்க? பூசணி வர அமாவாசை அன்னைக்கு உச்சம் தலையில சூட ஏத்தி முச்சந்தில உடைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. ஹலோ மலர், நீங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்து போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது, நடக்கவே நடக்காது. டேய் இடிமுட்டி எங்கடா இருக்க? இந்த கரையாரும் கல்ல கண்ணாடியில கரெக்டா ஏறும். இடிமுட்டி சொன்னா கேளு. 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பிக்கிட்டு வந்து ஒரு டீ தண்ணி கூட நீ வாங்கி தரல. எப்படா முடியும் உன் பெராவும் ஜாக்கெட்டும்? கண்ணம்மா பிராவும் இல்ல ஜாக்கெட்டும் இல்ல, ப்ராஜெக்ட். பிசினஸ்ல சகஜம். இந்த காலேஜ் கான்செப்ட் எங்களுக்கும் தெரியும். நாங்க உடைக்கட்டுமா கண்ணாடியா? ஓகே கேர்ள்ஸ், ஐ அம் ரிலீவ். கண்ணம்மா கல்ல குடு. கார் கண்ணாடி உடைச்சிட்டு ஓடியாங்க. ஐயோ இடிமுட்டி நாளைக்கு மீட் பண்ணுவோம். வரேன்டா. டேய் உன்ன நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். tomorrow early morning 1 man show. Extra time குடு காலேஜ் இச்சலாம். கொய்யால இந்த ஜீப் கண்ணாடி உடைச்சதுக்கு எங்க சித்தப்பாக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இவன் காலேஜ் கண்ணாடி உடைக்கறானே. அப்ப வேற ஏதாவது திங்க் பண்ணி சொல்லு. நீ என்ன பண்ற? இந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு கையை பிடிச்சு இழுத்துரு. சார் என்ன சார், இதெல்லாம் ரவுடிஸ்டுக்குள்ள தான வருது, டெரரிஸ்ட்ல வரலையே. வரல. அப்ப விடுங்க பாஸ், கையன காலை சேர்த்து இழுத்துறேன். ஏண்டா நான் சொன்னதை மட்டும் செய்யவே மாட்டியாடா நீ? பாஸ் நாளைக்கு நீங்க என்ன வேற மாதிரி பார்க்க போறீங்க. எப்படி? எனக்கு சொல்லிட்டு போடா. தான் தெரியும். எப்பங்க வரும் ஜீப்? இன்ஸ்பெக்டர் நம்மால வர ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஷனுக்கு வலது கால வச்சு தான் போறோம். முதல்ல வாயை உடைங்க சார். வேர் இஸ் தி இன்ஸ்பெக்டர்? ஏய் நான் தான் இன்ஸ்பெக்டர். என்ன ப்ராப்ளம்? விளையாடாத பிசி சார், இன்ஸ்பெக்டர் கூப்பிடு. நான் தான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன்ல. என்ன பிரச்சனை? ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ற வேலையா சார் இது? இந்த பொறுக்கி பையனை விட்டு என் கையை பிடிச்சி இழுக்க சொல்லிருக்கீங்க. சார் அனாவசியமா என் மேல கை வைக்க வேணாம்னு சொல்லுங்க. பாத்தீங்களா சார்? ராஸ்கல். பிசி சார், இன்ஸ்பெக்டர் இங்க இருக்காரு. இவர்தான் சார். இவனா இன்ஸ்பெக்டர்? இவன் அக்யூஸ்ட்மா? அக்யூஸ்டா? யார் இது பிரகோடா? ரப்பரா? அந்த அலிரபரை வச்சுதான் திருச்சியில உள்ள ரவுடி சித்தியா அழிக்க போறேன்னு சொன்னா சார். அது கூட பரவாயில்ல சார். இவள வந்து என்கவுண்டர்ல போட்டுவேன் மிரட்டா சார். நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். கன்ஃபியூஷன். சார் எங்க காலேஜ்க்கு போலீஸ் வேஷம் போட்டு அடிக்கடி வந்து போனது ஏன்னு எனக்கு தெரியும் சார். எதுக்கு? என்ன லவ் பண்ணதா சார்? ஆனா
நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். கேளுங்க சார், கேளுங்க சார். ச்சே, நான் உன்னை பார்க்க வரல, இவங்களை பார்க்க தான் வந்தேன். பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா சார்? நீங்க கிளம்புங்கம்மா. இனிமே இவனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க, கிளம்புங்கம்மா ப்ளீஸ். யோ மேடம், இவனே எதுக்குள்ள போட்டிருக்கீங்க? மேடம் டிபார்ட்மெண்ட் பேரை யூஸ் பண்ணி தாய் மூகாம்பிகை காலேஜ்ல பெரிய பிரச்சனை பண்ணிருக்காரு. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால ஐயா தான் பனிஷ்மென்ட் கொடுத்து உள்ள போட்டிருக்காரு மேடம். என்னையா பெரிய டிபார்ட்மெண்ட் பேருன்னு திறந்து விடியா? ஓகே மேடம். வேணாம் மேடம், சித்தப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. நீ சும்மாரு, திறந்து விடு. என்னாச்சு? அது வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறல. ஆக சுத்தி வளைச்சு பார்த்தா இது ஒரு காதல் பிரச்சனை. சரி உட்கார். அப்புறம் ஏன் உன் சித்தப்பன் கோவப்பட மாட்டான்? மேடம், என்ன எங்க சித்தப்பா வாபாவேன் பேசுறீங்க? அவனை நான் கந்தசாமி தான் கூப்பிடுவேன் தெரியுமா? கந்தசாமியா? கந்தசாமி தானே அவன் பேரு. பிறகு என்ன, உட்காரு உட்காரு. அடடா. மேடம், கொஞ்சம் மரியாதை பேசுறீங்களா? இதோ பாருங்க, நான் பிறந்ததுல இருந்து எங்க சித்தப்பாவை சிங்கம்பா சிங்கம்பான்னு சொல்லி வளர்த்திருக்காங்க தெரியுமா? அப்படியாப்பா? அப்படிப்பட்ட சிங்கப்பா ஏன்பா இப்படி மீசை இல்லாம திரியறாரேன்னு உங்க குடும்பத்துல ஒருத்தராவது கேட்டீங்களாப்பா? ஆமால. ஏன்? நியாயமா நான் தான் உனக்கு சித்தியா வந்திருக்கணும். உண்மையாவா? சத்தியமா. புரியலையே. நல்லா புரியற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, கேக்குறியா? ஃபிளாஷ்பேக்கா? 1982 கோயம்புத்தூர் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ். நானும் கந்தசாமியும். ஆத்திரி அப்பா. ஏய், கரெக்டா இறங்கிருக்கோமா? காவலர் பயிற்சி பள்ளி சரியா இருக்கு. யார்? ஓ காட். வாடி. ஸ்டாப். எதுக்கு நிறுத்துன? இல்ல, ஃபிளாஷ்பேக்ல எங்க சித்தப்பா கொஞ்சம் ஓல்டா தெரியறாரே. இப்ப இருக்கிற சித்தப்பாவுக்கு அப்படியே டாப்பா வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியும். ஒன்லி ஃபிளாஷ்பேக்க மட்டும் ஃபாலோ பண்ணு. என்ன? யார் நீ? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க தான ஃபிளாஷ்பேக்க ஃபாலோ பண்ண சொன்னீங்க. அங்க இருந்து ஃபாலோ பண்ண சொன்னேன். இங்க யார் வர சொன்னது? ஓகே ஓகே. ஹாய் மச்சான். பாரதி ராஜாவா? ஏய் மச்சான். என்னடா நேத்து நைட் ஆளைய காணோம்? படத்துக்கு போயிருந்தேன்டா. அப்படியா? என்ன படம்? பயணங்கள் முடிவதில்லை. ஓ, படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. யாரா டைரக்டர்? ஆர் சுந்தரராஜன், ஒரு புது பையன். முதல் படம் மாதிரியே தெரியலடா, நல்லா பண்ணிருக்கான். நீ வேணா பாரு, ஃபியூச்சர்ல பெரிய டைரக்டர் வருவான். அப்படியா? மச்சான் கண்டிப்பா பார்க்கணும். ஆள் வருது பாருடா. ஏய் அப்புறம் இப்ப பாரு. ஏய் மச்சான், சிச்சி வாள பாருடி. இன்னைக்கு நான் பயணங்கள் முடிவதில்லை படத்துக்கு போறேன். உன்னதான். என்னடி? வரையாடா? இருந்தாலும் ரொம்ப ஓவடி வாளு. ஏய் சிச்சி ஒட்டுறி, நல்ல பையன்டி அவன். என்ன நல்ல பையன்? ஏய் ஒட்டுறேன்னு சொன்னா ஒட்டுனா அவ்வளவுதான். ஏய் சொல்றா மச்சான். வரையாடா? ஏய் மச்சான். என்ன மிஸ்டர்? சீக்கிரம் பாடி சொல்லுடா. ஓவர்டி. ஏய் மச்சான். ஏய் மச்சான். பயணங்கள் முடிவதில்லை படத்துக்கு போலாமான்னு கேட்டேன். சொல்லு மச்சான். ஏய் மச்சான். ஏய் மச்சான். நாட்டி பாயா இருக்கா? அப்பதான் போலீஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்ச காலம். நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட காலமும் அதுதான். இந்தா. ஐயோ, எனக்கு பண்ண பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் விலை கம்மியா இருந்துச்சு. இப்பதான் இதோட உண்மையான விலை தெரியுது. வேலங்கிரம் தமிழ்நாடு போலீஸ். டப்பா, உலகத்திலே தமிழ்நாடு போலீஸுக்கு 2வது இடம் தெரியுமா? நீங்க 2 பேர் இல்லனா தமிழ்நாடு போலீஸ் முதல்ல எடுத்து வந்திருப்போம், அது தெரியுமா? சரி சரி. அந்த சிங்கம் மீசை எடுத்த கதையை இன்னும் சொல்லவே இல்லையே. ஐய், அடுத்த சீனே அதான். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டே பாரு. கந்தசாமி ஒரு நாள் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஐயோ, என்ன பரிசா கொடுக்கறதுன்னு தெரியலையே. ஒரு கிஸ் கொடுக்கலாமே? நான் மாட்டேன். ஐயோ, அப்போ நான் கொடுக்கட்டுமா? இப்பவாவது புத்தி வந்துச்சே.
அப்போ புறக்கு ஓகே என்ஜாய். என்னாச்சு? மீச குத்துது எனக்கு பிடிக்கல. என் மீச உனக்கு பிடிக்கல? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஐயோ, என்ன இது? ரத்தத்தோட சேர்ந்துடுச்சு. பாட்ட கீட்ட போட்டுறாதீங்க. ஏன்? நாங்க பாடினாலே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. நீங்க பாடினீங்கன்னா சரி விடு, உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பட் நல்ல சாங் தெரியுமா? அப்படியா? வேணா உன் சித்தப்பட போய் கேள. கேக்குறேன். சித்தப்பா காகா பயப்படாத, நம்ம சித்தப்பு பாருமா. காக்கா ஹலோ. இனிமே இத என் காதல் சின்னம்மா வளர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சித்தப்பா காக்கா காக்கா உனக்கு ஒரு கதை தெரியுமா? இது ஒண்ணு வட சுட்ட கதை இல்ல காக்கா, பாலம் 2 இதயங்களின் கதை. நீ கூட இன்ட்ரெஸ்ட் ஆயிட்ட. கமலா கமலான்னு ஒரு அழகான கான்ஸ்டபிள், கந்தசாமின்னு ஒரு சுமாரான இன்ஸ்பெக்டர். ஏன் காக்கா மீசை எடுத்த? கமலா என்ன சொன்னா? என்னத்த சொல்லுவா? சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டா. கமலாவை மரியாதையா பேசுறா. இதுலயே தெரியுதே உன் லட்சணம். அன்பு, என்னைக்கு உன் சித்திய தொட்டு தாலி கட்டினோ அன்னைக்கே நான் கமலாவை மறந்துட்டேன். போய் சொல்றீங்க. அப்ப ஏன் பெத்த புலைக்கு கமலா கண்ணன் பேர் வச்சீங்க? கமல கண்ணன்ங்கிறது ஆம்பளை பையன் பேர் தானே. ஃப்ரண்ட்ல கமலான்னு வருதே, பேக்ல கண்ணன் வருதே. கமலா கண்ணனுக்கு பதிலா கனல் கண்ணன் பேர் வச்சிருந்தா பையன் ஆக்ஷன்ல வந்திருப்பான்ல, அவனை வச்சு காமெடி பண்ணிருக்கீங்க. என்னங்க என்னங்க அங்க சத்தம்? விஜய் விஜய் ஒண்ணுல விஜய், நீ தூங்கு தூங்கு. தூங்கிடியா காக்கா? அன்பு அன்பு, இப்ப என் மனசுல கமலா கிடையாதுடா. செத்தப்பு போட்டார கடை போடாத. உங்க மனசுல இன்னைக்கு 7 மணி வரைக்கும் கமலா இருந்ததுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்னடா சொல்ற? டியூட்டி முடிஞ்சு வரும்போது முக்கத்து பழக்கடையில கமலா ஆரஞ்சு 5 வாங்கியிருக்க, அதுல 3 தனியா நின்னு தின்னு இருக்க. அது கூட பரவாயில்ல. கமலால ஆரஞ்சு வரும்போது ஏன் கமலால ஆப்பிள் வரக்கூடாது, கமலால கொய்யா வரக்கூடாதுன்னு கடைக்காரனை புடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்க. இதுல சித்தப்பா இல்ல சிங்கம்பான்னு பில்டப் வேற. காக்கா உன்னை கொல்ல போறேன். I like you. காக்கா உன்னை எவன் கருப்புன்னு சொன்னது? நாளையில இருந்து உனக்கு நான் வைன ஊத்தி உன்னை நான் சிவப்பு ஆக்கம். குட் மார்னிங் மேடம். மேடம் குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங். சித்தி தங்கம், என்னடி தங்கம் நல்லா இருக்கியா? என்ன இப்படி கருத்து போயிட்ட? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏதோ நேத்து வரைக்கும் நான் ரோஸ் கலர்ல இருந்த மாதிரி. சரி அதை விடு. பிளாஷ்பேக்க கேட்டு சித்தப்பா என்ன சொன்னாரு? எனக்கு ஒண்ணு இல்ல. இதெல்லாம் ஏன் சொன்னேன்னு உங்களை திட்டுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. கந்தசாமி என்ன திட்டுவானா? கொஞ்சம் அதட்டுனா அவன் அழுதுடுவான் தெரியுமா? உண்மையாவா சித்தி? வந்துட்டு அப்படி உள்ள போய் வேடிக்கை பாரு. போ. மார்னிங் சார். என்ன ப்ராப்ளம்? வேர் இஸ் தி போலீஸ்? யாரையுமே காணோம் சார். மெயின் கார்ட் ஸ்டேஷன்ல டெரரிஸ்ட் தப்பிச்சிட்டான் சார். ஏரியாவே ஒரே பதட்டமா இருக்கு. நம்ம ஸ்டேஷன்ல எல்லா போலீஸும் அங்கதான் சார் போயிருக்காங்க. என்ன நடக்கும்னே தெரியல. சரி அதை விடு. நீ டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிடல சார். ராஸ்கல், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்காதன்னு. உன்னை ஐஜி ஆக்கி அழகு பார்க்கலாம்னா அவ்வளவு ஆசையா இருக்கிறவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. என்னடா வேணும் கமலா? இட்லி, வடை, பொங்கல், பூரி, ஊத்தப்பா, இடியாப்பா, கொழுக்கட்டைன்னு எதுவும் வேண்டாம் எனக்கு. பால் டீ மட்டும் போதும். பால் டீ? பால் டீ போதுமா? வேற ஏதாவது? போது கந்தசாமி. ஓகே ஓகே. என்னது அது? பாலா டீயான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அப்புறம் உனக்கு பிடிக்குமேன்னு ஐயய்ய பன்னா? பன்னுதான். பழசெல்லாம் நீ மறந்துட்ட. நீங்களும் தான். இல்ல, நான் மறந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சித்தப்பு தோ வரேன்.
வாங்க அன்பு வாங்க 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 அன்பு வாங்க. என்ன சித்தப்பா இது? கன்னு வைக்க வேண்டிய இடத்துல பண்ண வச்சிருக்கீங்க. டெரரிஸ்ட பிடிக்க சொன்னா டீ ஸ்டாண்ட புடிச்சிட்டு நிக்கிறீங்க. அசிங்கமா இல்ல? பண்ணு உனக்குதான். சாப்பிடு சாப்பிடு. இவன் சின்ன வயசுல இருந்தே சரியா சாப்பிடவே மாட்டான். நல்லா வளர்றீங்க சித்தப்பா. என்னப்பா என்ன இப்படி இறங்கிட்டீங்க? அத விடுறா. காதல்னு வந்துட்டா சித்தப்பா என்ன பெரியப்பா என்ன மனசுல பட்டாம்பூச்சி பறக்கத்தானே செய்யும். புரியலையே. புரியல? தம்பி நீங்களும் கொஞ்ச நேரம் கண்ணு மூடுங்க, பட்டாம்பூச்சி பறக்கும். ஹலோ அண்ணே. என்னாச்சுடா பாஸ்கர்? ஒன்னும் ஆகலண்ணே. இவனுங்க பிரச்சனையில பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டேனே. நான் அப்பயே சொன்னேன் குணாவே போட்டு குமரி இருக்கா வேணான்னு. நீ என்ன சொன்ன? நம்ம கூட தான் நாய்ங்க இருக்கு பாத்துக்கலாம், நாய்ங்க இருக்கு பாத்துக்கலாம் சொன்ன. இப்ப என்னாச்சு? புள்ள குட்டி கூட பெத்துக்காம அந்த குட்டிகளே புள்ளியா நினைச்சு வளர்த்துறேன். அதுங்க போயிடுச்சேன்னு தான். பெரிய பசங்க கூட என் முதுகுல தானே குத்துனாங்க. ஆனா அந்த கடைக்குட்டி என் நெஞ்சிலேயே குத்திட்டானே. நெஞ்சிலேயே கொல்றானே. அண்ணே பிறந்தப்பவே கடிக்கு வருவானே. அந்த நாய் அப்பயே புத்தியை காட்டிருக்கு. உனக்கு புரியல? ஆமாண்ணே 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 ஆமா. பயப்பிள்ளைக்கு பாசம் வேண்டானே. ஒரு பயம் இல்லாம போச்சேன்னா. என்ன பயம்? கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா பாஸ்கர்? சொல்லுங்கண்ணே. நாம யார அடிச்சிருக்கோம்? கோயில் குறுக்கலு, தமிழ் வாத்தியாரு, பழைய துணிக்கு பக்கெட்டை விக்கிறவன். இப்படி சாஃப்ட் கேரக்டரா போட்டு அடிச்சு ரவுடியா டெவலப் ஆயிருக்கும். ஒரு ஆள் அங்க இருந்து வந்து அடி வயசுல ஒரு அதுங்களுக்கே தெரிஞ்சிச்சு வீர நம்ப ஓனர் கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறான்னு. அதோட டைமிங் சென்ஸ பாத்தியா? ஒரே அடி அத்தனை அவங்க கூட போய் சேர்ந்துருச்சு. நன்றி கட்டுதுங்க. அண்ணே அங்க பாருங்கண்ணே. யார? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்கண்ணே. நன்றி கட்ட நாயின்னு. பாஸ்கர் இப்பயும் நீ தப்பாவே புரிஞ்சிருக்க. இந்தியாவிலேயே ஜிஹெச்ல மட்டும்தான் தண்ணி கலக்காத பால் ஊத்துவாங்கன்னு அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பாலை நக்கிட்டு மண்ணை கவிட்டு போலான்னு வந்திருக்கு. உன் குழந்தை மனசுக்கு அது தெரியல. எப்ப பாரு ஒரே சேட்டை. ஹலோ டேய் சொல்லுங்கண்ணே. அங்க யாரும் இருக்க வேணா, கிளம்பி வாங்க. ஏண்ணே? நிச்சயதார்த்தம் கேன்சல்ரா. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. அண்ணா தம்பி லவ் பண்ணலன்னு சொன்னா இவனை நம்பி நிச்சயதார்த்தம் நிப்பாட்டோம். இப்ப நான் வண்டியில உட்காந்து உரசிட்டு போறானே. இது என்ன காதலா நட்பா? நட்பா காதலா? காதலா நட்பா? அடடடட ஒண்ணு புரியல 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 புரியல. அண்ணா என்ன இவ பிரகாஷ் ராஜ் ஆக்குறானே. இந்த போனை போடு. ஐயா அங்க போடாத. ஏறா போடு. நிறுத்து 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 நிறுத்து. என்னண்ணே டூலெட் போர்டு போட்டுருக்கு? அது கீழே கான்டாக்ட் நம்பரும் போட்டிருக்கு பாரு. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு போனை போட்டு அந்த ஓனரை ஒரு தட்டு தட்டுன்னு வச்சுக்க, எல்லாமே தானாவே வெளியே வந்து. அதெல்லாம் தள்ளி வைக்கணும்னா முதல்ல புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். அதான் எப்படின்றேன். கான்டாக்ட் நம்பரை போடுறேன். ஹலோ ஹலோ 9443774757 சார். ஆமா சார் டூலெட் போர்டு பார்த்தேன் சார். சார் வீடு வாடகைக்கு வேணும் சார். வீடா? யாருன்னு கேளு. சார் பேச்சுலர் கொடுப்பீங்களா இல்ல ஃபேமிலி கொடுப்பீங்களா சார்? ஃபேமிலியா? ஆமா, நான் ஒரே தங்கச்சி சார். தங்கச்சிக்கு வெறும் 18 வயசு தான் சார் ஆகுது. எது? ஆமா சார்,
பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருப்பா சார். ஓன் தங்கச்சி. கியூட் கியூட். யாரா நீ? பொம்பளை புரோக்கரா? நீ புரோக்கரா இல்ல நான் புரோக்கரா? வீட்டுல இந்த பொம்பளைங்களாங்கடா காலி பண்ணி எங்க போனாங்க? டேய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா? ஏய், நீ தான்டா நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. யாரா நீ? நீ எந்த ஏரியால இருக்க? தில்லை நகர். தில்லை நகர். இன்னும் கொஞ்ச நேரத்துல தொல்லை நகரா மாற போகுது பாரு. வாடா. வரேன்டா வரேன்டா. வாடா 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 வாடா. வரேன்டா வரேன்டா. வாடா. வீட்டு பின்னாடி தான் இருக்க. நான் இங்க தான் இருக்கேன். வாடா வாடா. எங்க அண்ணன் வீட்ல ஒளிஞ்சிருக்க. வாடா டேய். வீட்டு பின்னாடியா? ஹலோ 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 ஹலோ. என்னண்ணா இளவரசோட பேசும்போது குறுக்கு ஹலோ ஹலோ. இவ்வளவு நேரம் என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்த விளக்கண்ண. என்னண்ணா அண்ணன் போன் உங்க கையில இருக்க? அண்ணன் போன் மட்டும் இல்லடா, நம்பரும் அண்ணனுக்கு தான்.